ஃப்ரெண்ட்ஸ், இந்தியன் வங்கியிலிருந்து பாருங்க ஒரு புதிய வேலைவாய்ப்பு வந்து குடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு போஸ்டிங்க பொறுத்தவரைக்கும் அலுவலக உதவியாளர் கேட்டகரில வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு தமிழ் வந்து கட்டாயமா தெரிஞ்சிருக்கணும். சேலரின்னு பொறுத்தவரைக்கும் ரூ. 27,500 வந்து இருக்கும். இது இல்லாம நெறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஃபீஸ் அந்த மாரிலாம் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு லாஸ்ட் டேட் வந்து பாருங்க 2 மேக்குள்ளார நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ, இப்ப அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ், அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ், இதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ இந்தியன் பேங்க் ரூரல் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்லேருந்து உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு வந்திருக்கு. அதாவது இந்தியன் வங்கி ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனத்தில் தான் வந்து உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இங்கேருந்து உங்களுக்கு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அலுவலக உதவியாளருங்கிற கேட்டகரியில் தான் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. அப்ளிகேஷன் ஃபார்மில் வந்து பாருங்க உங்களோட ஃபோட்டோ வந்து பேஸ்ட் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் உங்களோட நேமு, உங்களோட ஃபாதர் நேமு, ஏஜ், டேட் ஆஃப் பர்த், அட்ரஸ், உங்களோட கான்டாக்ட் நம்பர்லேருந்து இமெயில் ஐடி, லாங்குவேஜ் நோன் என்னென்ன லாங்குவேஜ் தெரியுமோ அதை நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்லேருந்து டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் என்ன தெரியுமோ அதுக்கான சப்போர்ட்டிங் சர்டிஃபிகேட்ஸ்லாம் நீங்கள் இணைக்கிற மாதிரி இருக்கும். உங்கள்கிட்ட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கொடுங்க. அப்படி இல்லைன்னா ஃப்ரெஷர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த இடத்துல டேஷ் மட்டும் வந்து போட்டுருங்க. இதை கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு உங்களோட சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் அட்டாச் பண்ணி நீங்கள் வந்து போஸ்டரில் வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம். ஸோ எந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்குன்னா, இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது டேரக்டர்னு கொடுத்து விழுப்புரம் மாவட்டத்துக்கான அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து நீங்கள் இதில் கொடுத்துருக்கிற மாதிரி போஸ்டரில் வந்து நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம். அது வந்து நீங்கள் ஸ்பீட் போஸ்டோ, ரேஷர் போஸ்டோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நீங்கள் வந்து இதில் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறதையும் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் முக்கியமாக வந்து பார்த்தோன்னா, அப்ளிகேஷன் ஃபார்மோட வந்து உங்களோட சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன இணைக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அது எல்லாத்தையும் இணைச்சு தான் நீங்கள் வந்து அனுப்பணும். அதோட வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் போஸ்டல் கவரில் நீங்கள் அனுப்பும்போது வந்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா, எந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணி நீங்கள் வந்து சென்ட் பண்ணுங்கள். இதில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், போஸ்ட் இல்லைனா ரேஷியர் போஸ்ட் வழியாக நீங்கள் வந்து சென்ட் பண்ணிக்கலாம். 2 மே தான் வந்து உங்களுக்கான லாஸ்ட் டேட்டு. அதுக்குள்ளார நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. 2 மே தான் லாஸ்ட் டேட்டு. இதில் எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்காங்க பாருங்கள். வயது வருமானா குறைந்தபட்சம் 22, அதிகபட்சம் 40 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் கிராஜுவேட் டிகிரி தான். அதில் வந்து பிஎஸ்டபிள்யூ, பிஏ, பிகாம் முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதோட வந்து கம்ப்யூட்டர் நாலேஜுமே உங்களுக்கு இருக்கணும். அக்கௌண்டிங் பற்றி நாலேஜுமே வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது இருந்துச்சுன்னா உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் வந்து கிடைக்கும், முன்னுரிமை தருவோம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்னால் வந்து பாருங்கள் உங்களுக்கு லோக்கல் லாங்குவேஜ் தமிழ் வந்து கட்டாயமாக உங்களுக்கு எழுத படிக்க நல்லா ஃப்ளூயண்ட்டாக வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இங்கிலீஷ், ஹிந்திலாம் தெரியுதுன்னா ஆடட் அட்வான்டேஜ் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. கம்பல்சரி கிடையாது. டெக்னிக்கல் ஸ்கில்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ப்ரொஃபிஷியண்ட்டாக வந்து எம்எஸ் ஆஃபீஸ், வேர்டு, எக்ஸல் பற்றிலாம் உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும். டேலி, இன்டர்நெட் ஸ்கில்ஸ்லாம் உங்களுக்கு வந்து இருக்கணும். டைப்பிங் வந்து லோக்கல் லாங்குவேஜ் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருந்துச்சுன்னா முன்னுரிமை தருவோம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஃப்ரெஷர்ஸும் அப்ளை பண்ணிக்கலாம். சேலரி ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து 20,000, அது இல்லாமல் உங்களுக்கு இதில் வந்து உங்களுக்கு அலவன்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து இருக்குது. 27,500 வந்து இருக்கும். அது இல்லாமல் ஆனுவல் பர்ஃபார்மன்ஸ் இன்சென்டிவ் இருக்குது. ஃபிக்ஸ்டு கன்வீனியன்ஸ் அலவன்ஸ் இருக்குது. உங்களுக்கு வந்து பாருங்கள் மொபைல் அலவன்ஸ், இந்த மாதிரி இபிஎஃப், இஎஸ்ஐ இந்த மாதிரிலாம் உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ரிட்டன் எக்ஸாம், அதுக்கப்புறம் இன்டர்வியூ வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். இன்டர்வியூ இல்லைனா வந்து உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பத்தில, அது வந்து உங்களுக்கு வந்து இருக்குது. அதுக்கான டீட்டெயில்ஸுமே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ரிட்டன் எக்ஸாம் வந்து ஜென்ரல் நாலேஜ், கம்ப்யூட்டர் கேப்பபிலிட்டியில் வந்து இருக்கும். அதை ஃபாலோ பண்ணி பர்சனல் இன்டர்வியூமே வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து உங்களுக்கு கான்ட்ராக்சுவல் கேட்டகரியில் தான் வந்து எடுக்கிறாங்க. விருப்பமும் தகுதி இருக்கிறவங்க நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.